சிங்கிளா வாங்க, சந்தோஷமா போங்க. டேட்டிங் ஆப் தொடங்கி பேசின ராய் லக்ஷ்மி. மங்காத்தா, காஞ்சனா மாதிரியான படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்களோட மனச கவர்ந்து பிரபல நடிகையான ராய் லக்ஷ்மி இப்போ தொழிலதிபரா புதிய அவதாரம் எடுத்திருக்காங்க. சென்னை வர்த்தக மையத்துல நடைபெற்ற விழாவுல லா ரா அப்படிங்கிற புதிய டேட்டிங் அப்புறம் நெட்வொர்க்கிங் செயலிய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டே தொழிலதிபர்களா பல நடிகைகள் இருக்காங்க. அந்த வரிசையில நடிகை ராய் லக்ஷ்மி தொழிலதிபரா களமிறங்கியிருக்காங்க. இப்போ அவங்க ஹவுஸ் பை லாரா அப்படிங்கிற நிறுவனத்தின் மூலமா இந்த புதிய லா ரா செயலிய தயாரிச்சிருக்காங்க. சென்னை வர்த்தக மையத்துல நடைபெற்ற இதோட தொடக்க விழாவுல தன்னோட சக இணை நிறுவனர்களான டெய்சி மோர்கன் அப்புறம் சாண்டி இவங்க கூட இணைஞ்சு இந்த செயலிய ராய் லக்ஷ்மி அதிகாரப்பூர்வமா தொடங்கி வச்சாங்க. இப்போ சோஷியல் மீடியா அப்புறம் டேட்டிங் ஆப்புகள்ல போலி கணக்குகள் அதிகரிச்சிருக்கக்கூடிய நிலையில அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இந்த லாரா செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல முற்றிலும் சரிபார்க்கப்பட்ட கணக்குகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். இது மூலமா பயனர் பயமில்லாம நம்பிக்கையோட அவங்களுக்கு பிடிச்சமானவர்கள தேர்வு செஞ்சுக்கலாம். உண்மையான அன்பு, காதல், உண்மையான நட்பு அப்புறம் நீண்ட கால வாழ்க்கை துணைய தேடுறவங்களுக்கு இந்த செயலி ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும். ஆப் அறிமுகப்படுத்தி பேசின நடிகை ராயலட்சுமி ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க விரும்பினா அவங்களுக்கு வழிகாட்டியா இந்த ஆப் இருக்கும். பலவிதமான டேட்டிங் ஆப்புகள் இருக்குது. ஆனா அது நம்பிக்கைக்குரியதா இல்ல. அது மட்டும் இல்லாம வெறும் டேட்டிங் ஆப் ஆக மட்டும் இல்லாம ஆன்லைன் அப்புறம் ஆஃப்லைன்ல தொழில்முறை நபர்களை இணைக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் தளமாவும், நிஜ சந்திப்புகள உருவாக்கக்கூடிய தளமாவும் இது செயல்படும். பலரும் தனிமையில இருக்காங்க. பார்ட்னர் இருந்தாலும் அவங்க தனிமையில இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒருங்கிணையறது கிடையாது. இந்த லாரா ஆப்புக்குள்ள வந்துட்டாலே நிச்சயமா நீங்க தனியாவோ, சிங்கிளாவோ இருக்க மாட்டீங்க அப்படின்னு நடிகை ராயலட்சுமி அதுல பேசியிருக்காங்க. ஆனா இணையவாசிகள் பல பேரு சிங்கிளா வாங்க, சந்தோஷமா போங்க அப்படின்னும், இது தேவையில்லாத ஒண்ணு, இளைஞர்களுக்கு எடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஆப்புகள ஊக்குவிக்க கூடாது அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க.